கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அடிலைட்ல 17 வருஷத்துக்கு அப்புறம் தோல்வி. இந்தியா மேட்ச் தோத்துருக்காங்க. ஆஸ்திரேலியா சீரியஸ் ஜெயிச்சிருக்காங்க. என்ன நடந்தது, யார் காரணம், கம்பீர் அவர்கள் கொந்தளிக்க என்ன காரணம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பீர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுப்மன் கில்ல நாங்கள் க்ரூம் பண்ண போறோம், அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே கௌதம் கம்பீரும் அகர்கரும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த சீரியஸ் வச்சு தான் முடிவெடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸை வெறும் ஒரு சீரியஸ் வச்சு டிசைட் பண்ணும்போது, இதே சீரியஸ்ல 2 மேட்சோ சொற்ப ரன்னுக்கு தான் அவுட் ஆனாரு, அவரை ஏன் வந்துட்டு நீங்க வெளியில குறை வைக்க கூடாதுங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இவர் மட்டும் யங்ஸ்டர், அவங்க வயசான பிளேயர்ஸ் ஆனுங்கிற மாதிரி பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே விராட் கோலி மறுபடியும் டக் அவுட் ஆனாரு. அண்ட் ரோஹித் சர்மாவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு கௌதம் கம்பீர். அதாவது கௌதம் கம்பீர் விராட் கோலி வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. எந்த விஷயமே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பேச்சு பொருளோ மற்ற ஒரு சீரிஸ்குள்ள இன்வால்வ் ஆகிறதோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அந்த இன்வால்வ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னப்போ, அப்படியா இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவானுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வான வேடிக்கை காமிச்சாரு. அவர் தாங்க 2 6 அடிச்சார் இந்தியன் டீமுக்காக, மற்ற யாருமே அடிக்கல. ஸோ ஓவரால் 265 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டோட்டலா போட்டாங்க. ஸோ பவுலிங்ல ஓரளவுக்கு நல்லாவே பண்ணாரு. ஹர்ஷித் ராணா எல்லாருமே ட்ரோல் பண்ணாலுமே இன்னைக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம பாராட்டி தான் ஆகணும், அதுல மாற்று வெளியே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர், அவங்களுடைய மிச்சல் மார்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் டிராவிஸ் ஹெட் மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா சைன் பண்ணாம, ஸோ நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரூம் பண்ணி வேற லெவலில் மேட்ச் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபினிஷ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி கானலி, அவருடைய பேட்டிங் ஸ்கில் நல்லாவே இருந்தது. அதை தாண்டி மிச்சல் ஓன் அவர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ள வராரு. மார்க்கெட் வேல்யூ ஹையில் இருக்கக்கூடிய பிளேயர். இந்த தடவை ஐபிஎலுக்கு வர செலக்ட் ஆக போறாரு. சின்ன கேமியோ தான் ஆனாரு. 2 6ங்க பலார்னு வச்சதை பார்க்கும்போது உண்மையாலுமே ஐபிஎலுக்கு ஒருத்தான பிளேயர் தான் மாதிரி பல டீம் கண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவே அடிச்சதுனால ஆப்ஷன்ல ஒரு டீமுக்கு செம்ம அமௌண்ட்ல போக போறாருங்கிறதுல மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் அடுத்த டாபிக்ல பேசுவோம். இப்போ டீம் பிரச்சனைக்கு வருவோம். கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க கில், ஹர்ஷித் ராணாவை க்ரூம் பண்ண பார்க்குறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க கிட்ட கமிட்மெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. விராட் கோலி 2 டக் ஆனது உண்மைதான். ஸோ ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் சொற்ப ரன், இப்போ 70 தான். ஆனா நீங்க கில்ல ப்ரொமோட் பண்றேன்னு சொன்னீங்களே, கில்ல இப்போ கம்மியான ரன்னுக்கு தானே அவுட் ஆயிருக்காரு. ஸோ நீங்க டிராப் பண்ற மாதிரி இருந்தா அவரையும் தானே டிராப் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது போக கில் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஃபார்மெட்ல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, பட் T20 அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஓடி ஃபார்மெட்ல கேஎல் ராகுல் எவ்வளவு சூப்பரான ஒரு பிளேயர், ஸ்ரேயஸ் ஐயர் எவ்வளவு பிளேயர். ஸோ அவங்க எல்லாருமே நீங்க பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆர்டர்ல அனுப்புறதுக்கு மேல ப்ரொமோட் பண்ணலாமே. ஒரு ரோஹித் சர்மா ஒரு கேஎல் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விராட், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், எவ்வளவோ வந்துட்டு அக்ஷர் பட்டேல்லாம் மேல ப்ரொமோட் பண்ற டைம்ல ஹிட்டர்ஸ் அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வச்சிருக்கீங்க. இது போக வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பிளேயர், சஞ்சு சாம்சன் எல்லாம் வாய்ப்பு இல்லாம இருக்காரு, அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து உள்ள போடலாமே. இதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கிற மாதிரி பயங்கரமான கேள்வி எழும்பி இருக்கு. ஆனா கௌதம் கம்பீர் என்ன பிரச்சனையில இருக்காருன்னு தெரியல, விராட் கோலி, ரோஹித் சர்மாவை வெளியில் அனுப்புறதுலயே குறியா இருக்காரு. இந்த சீரியஸ் மட்டும் மறுபடியும் ஒன் செகண்ட் விராட் கோலி ஃபெயிலியர் ஆகி இல்ல 100 அடிச்சாலுமே கூட கௌதம் கம்பீருக்கும் விராட்டுக்கும் ஒரு முட்டிக்கிறது அப்படிங்கிறது இருந்துதான் ஆகும். ஸோ நம்ம ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய பார்த்துருப்போம், ஆன் ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம், 2 பேர் கட்டி பிடிச்சி இதெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. ஸோ அதிகமா இன்வால்வ் ஆக மாட்டேறாங்கன்னு சொல்லி இவர் ஓப்பனா பிரஸ்லயே சொல்லும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரிஸ் வச்சு தான் உங்களுடைய கரியர் டிசைட் பண்ண போறாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. அடிலைட்ல விராட் கோலி அவுட் ஆகிட்டு போகும்போது எல்லாருமே ஸ்டாண்டிங் அவோஷன் கொடுத்தாங்க. ஸோ இவரும் கிரௌட பார்த்து சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஹேண்டை மட்டும் தூக்கிட்டு போனாரு. ஏன்னா அவ்வளோ க்ரௌட் வந்திருக்கும், விராட் கோலி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, அவர் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ண தவறிட்டாருன்னு சொல்லி ஆகணும், அதுக்கு சாரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனுஷன் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது முடிவெடுத்துட போறா இருப்பானுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ப்ரெஷர் பண்ணா அவர் என்ன பண்ணுவார் பாவம், எவ்வளோ பெரிய லெஜெண்டா இருந்தாலுமே ஓவர் ப்ரெஷர் பண்ணா வெளியில போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எல்லாருடைய முகமே கௌதம் கம்பீர் பக்கம் திரும்பி இருக்கு. நீ கோச்சா வந்த ஆல்ரெடி 2 ஒயிட் பாஸ் ஆயாச்சு, மறுபடியும் 3வது மேட்சை ஒயிட் பாஸ் பண்ணி விட்றாத. இந்த சீரீஸாவது 3வது மேட்சாவது எப்படியோ ஜெயிச்சு கூட, ஒயிட் பாஸ் ஆக வேண்டாம், 2-1 நம்ம தோத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நட்டு சமி எவ்வளவோ பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ள எடுத்து போடணுமா, உங்களுடைய கருத்து என்ன, தமிழுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.